வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா என் கையில எந்த பணமுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் மாத சம்பளக்காரன், என் கையில ஒரு சின்ன சேமிப்பு கூட இருக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களுமே கர்மா சார்ந்தது, நம்ம ஜாதக ரீதியில நம்ம அமைப்பை சார்ந்ததாக இருந்தாலும் அதை மீறி நம் கையில பணம் தங்குவதும் பணம் சேர்க்கறதுக்கும் ஒரு சின்ன வழிகள் இருக்குது. முதல்ல வீடை சுத்தமா வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அது ரொம்ப முக்கியம். அது ஒரு சுபிட்சத்தை தரும். அதை போல நம்ம வெள்ளிக்கிழமைகளை சுக்கர ஓரைன்னு சொல்லக்கூடியது இரவு நேரத்தில் 8 to 9 சொல்லலாம். அந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு சின்னதாக ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது. அதை போல ஒரு நெய் விளக்கு ஏற்றிக் கொள்ளலாம். அதே போல மாசத்துல 2 திருதியை வரும், அதாவது 3ஆம் நாள்னு சொல்றோம், 3ஆம் பிறைன்னு சொல்லுவோம்ல. ஒன்று வளர்பிறை திருதியை, இன்னொன்று தேய்பிறை திருதியை வரும். இந்த 2 திருதியை திதியிலும் நாம் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து கொண்டால் பணத்தட்டுப்பாடு என்பது குறையும். அகஸ்தியர் ஏட்ல என்ன சொல்லிருக்காரு, திருவாரூர்ல அக்ஷயபுரீஸ்வரர்னு இருக்கிறார். அங்க போய் அக்ஷயபுரீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும், அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா குபேரர் இருப்பார், அவருக்கும் அர்ச்சனை செய்து கொண்டால் தர்திரியம் என்று சொல்லக்கூடிய பணம் தங்காமை நீங்கும் என்று சொல்கிறார். அதனால இந்த திருதியை திதியில தான் அங்க போய் வேண்டணும். அதே போல இந்த திருதியை திதியில மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டா நம்மளுக்கு பணத்தட்டுப்பாடு குறையும். அதே போல வீட்டை எப்போதும் சுகந்தமாக வைத்துக் கொள்வது, நேர்மறையாக பேசுவது, அதாவது எப்போதுமே சந்தோஷத்தோட பாசிட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட பேசுறது ரொம்ப சிறந்ததை தரும். நிறைய அன்போடு இருந்து இறைவனை தினமும் வழிபட்டு நான் சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, அதை போல இந்த திருதியை திதியிலும் அர்ச்சனை செய்து கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வளம் என்பது நிச்சயமே. வாழ்க வளத்துடன். எல்லாரும் நல்லா இருக்கும். கிருஷ்ணகுமார்.